أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி 5 ஆண்டுகள் என்ற தலைப்பில் ரமலானுடைய தொடரை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் நேற்றைய தினம் ஹைபர் போர் முற்றிலுமாக முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பும்போது நடந்த சில நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். இந்த ஹைபர் போருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஸ்லிம்களை யாரால் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த குறைஷிகளுடைய வீரமும் அதே போன்று யூதர்களுடைய வீரியமும் முற்றாக முடிந்து விட்டிருந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். பின்பு இப்போது மீதம் இருப்பவர்கள் கத்ஃபான் கிளையினர்கள், அதாவது இவர்கள் ஒரு கிளையாக, குழுவாக, கபீலாவாக இல்லை. இவர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள், ஆங்காங்கே சிதறுண்டு வாழ்ந்து கிடந்தவர்கள். இவர்களுக்கென்று வீடுகள் கிடையாது, இவர்களுக்கென்று நிலையான நிரந்தரமான எந்த முகவரிகளும் கிடையாது. இவர்கள் அவ்வப்போது ஆங்காங்கே தங்குவார்கள். இப்படிப்பட்டவர்களை ஒரு இடம் தேடி சென்று எச்சரிக்கை செய்வதென்பதும் அல்லது அவர்களிடத்தில் ஒரு இடத்தை குறிவைத்து போர் செய்வதென்பதும் இது சிரமமாகவே இருந்தது. ஏனென்றால் எந்த பகுதிக்கு இவர்களிடத்தில் செல்வது? ஆங்காங்கே சிறு சிறு குழுக்களாக ஒவ்வொரு இடத்தில் தங்குவார்கள். திடீரென்று அங்கு வழிப்பறி கொள்ளையர்களை முடித்துவிட்டால் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடுவார்கள். இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை கழிந்திருந்தது. என்றாலும் இவர்கள் பெரும்பான்மையாக எந்தெந்த இடத்தில் தங்கி இருப்பார்களோ, இவர்களுடைய இருப்பிடங்கள் எதுவாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுவான ஒரு செய்தி இருந்ததோ, இதன் அடிப்படையில் இவர்களையும் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 ரபீஉல் அவ்வல் மாதம் 700 சஹாபாக்களை அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். இந்த போருக்கு பேர் ராத்துர் ரிகா என்று வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. ராத்துர் ரிகா என்றால் துண்டு துணிகள் என்று பொருள். சின்ன சின்ன துண்டு துணி என்று பொருள். ஏன் அந்த பெயர் இந்த போருக்கு வந்தது என்பது வரலாற்றிலே வரும். இப்போ 700 நபர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக கத்ஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய கிளையைச் சேர்ந்த அன்மார், சாலபா, முஹாரிப் போன்ற சிறு சிறு குழுக்களை எச்சரிக்கை செய்வதற்காக 2 நாட்கள் பயண தூரத்தை மேற்கொண்டார்கள். மதீனாவிலிருந்து 2 நாட்கள் பயண தூரத்தை மேற்கொண்டார்கள். அபூதர் அல்லது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுமா இவ்விருவர்களில் யாரோ ஒருவரை மதீனாவில் தங்களுடைய பிரதிநிதியாக நியமித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி சென்றார்கள். அதே போன்று சென்று குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் அந்த கிளை இருக்கக்கூடிய இடத்தில் தங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் இவர்களோடு மிகப்பெரிய ஒரு போர் புரிய வேண்டும், இவர்களை கொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களை வேறறுக்க வேண்டும். வழிப்பறி கொள்ளையர்கள் இவர்களுடைய வழிப்பறி கொள்ளையர்களால் பொதுவான மக்கள் பயணம் செய்வது அல்லது வியாபாரம் செய்வது அச்சுறுத்தலாக இருந்தது. இவர்களை அடக்கிவிட்டால், இவர்களை எச்சரிக்கை செய்துவிட்டால் பொதுவாக பயணம் செய்பவர்களும் வியாபாரத்திற்காக சென்று வருபவர்களும் நிம்மதியோடு ஒரு பெருமூச்சு விடுவார்கள் என்ற சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும் என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இப்ப இந்த போருக்கு கிளம்பி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த பயணத்தை பற்றி அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் இங்கிருந்து கிளம்பி செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நபருக்கு, அதாவது ஒரு ஒட்டகம் 6 நபர்களுக்காக இருந்தது. 6 நபர்களுக்கு சேர்த்து ஒரு ஒட்டகம். இதுதான் இந்த போருக்காக இருந்தது. இப்போ இந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமாக 2 பேர் அல்லது 3 பேர் ஒரு ஒட்டகத்தின் மீது பயணம் செய்தாலும் மீதமுள்ள 4 நபர்கள் அல்லது 3 நபர்கள் ஒட்டகத்திற்கு கீழாக நடந்தாக வேண்டும். இப்படியே
2 நாட்கள் நடந்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ இப்படி நாங்கள் நடந்தோம். கரடுமுரடான பாதை என்பதால் அவர்களுடைய இருப்பிடங்கள், வசிப்பிடங்கள் கரடுமுரடான பாதை என்பதினால் எங்களுடைய கால்களில் அளவுக்கு அதிகமான நோவினைகள் ஏற்பட்டது. எங்களுடைய பாதங்களில் அளவுக்கு அதிகமாக புண்கள் ஏற்பட்டது. இதனால் கால்களுடைய நகங்கள் பேந்து வெளியே வந்துவிட்டது. கால்கள் வெடிப்பு ஏற்பட்டது. இதை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக சில துண்டு துணிகளை எடுத்து எங்களுடைய காலை நாங்கள் சுத்தி கொண்டோம். இதனால்தான் இந்த போருக்கு பேர் ராத்துர் ரிகா, துண்டு துணிகள் என்று வந்தது. இதை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. கால்கள் வெடித்து விட்டது. அதே போன்று இந்த போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் போது ஸலாத்துல் ஹௌஃப், அச்ச நேர தொழுகையை தொழுவித்தார்கள். இதை பற்றி சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் குழுவை 2ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள். 4 நேர தொழுகை, அதாவது 4 ரகாத் தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரகாத்துகள் தொழுது அத்தஹியாத்தில் இருக்கும் போதே ஒரு குழு சலாம் கொடுத்துவிட்டு எதிரிகளோடு சண்டையிடுவதற்காக இருக்கக்கூடிய படைகளை பாதுகாப்பதற்காக சென்று விடுவார்கள். அடுத்த படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3வது ரக்காத்தில் சேர்ந்து கொள்ளும். நான் சொல்றது புரியுதுங்களா? 4 ரக்காத்தை நபி அவர்கள் தொழுவிப்பாங்க இமாமா நின்று. 2 ரக்காத்துகளை ஒரு குழு தொழும். அவர்கள் சலாம் கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். நபி அவர்கள் அத்தஹியாத்தில் இருந்து எழுந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அடுத்த குழு நபி அவர்களோடு தொழுகையில் ஜாயின் செய்து கொள்வார்கள். மீதமுள்ள 2 ரக்காத்துகளை அவர்கள் தொழுவார்கள். நபி அவர்கள் மாத்திரம் 4 ரக்காத்துகளை தொழுவார்கள். இப்படி ஒரு அறிவிப்பு. வேறு சில அறிவிப்புகளில் பயண தொழுகையை 4 ரக்காத்துகளை சுருக்கமாக 2 ரக்காத்துகளாகவே தொழுவிப்பார்கள். இப்போ இந்த 2 ரக்காத்துகளில் 2 குழுக்கள் ஒவ்வொரு ரக்காத்தாக தொழுவார்கள். ஒரு குழு 1 ரக்காத் தொழுது அத்தஹியாத்தில் முடிந்துவிட்டு சென்றுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ரக்காத்திற்கு எழுந்து நிற்கும் போது அடுத்த குழு அடுத்த ரக்காத்தை முடித்துக் கொள்ளும் என்பதையெல்லாம் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த தொழுகை இப்படித்தான் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிளையை நேராக சென்று சந்தித்தார்கள். ஒட்டுமொத்த கிளையர்களிடத்திலும் சண்டையிடவில்லை. கடுமையான அச்சுறுத்தலை, கடுமையான எச்சரிக்கைகளை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே பேசினார்கள். இந்த கிளையினிடத்தில், வம்பர்களிடத்தில், வழிப்பறி கொள்ளையர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சுறுத்தலான பேச்சை அவர்களிடத்தில் மேற்கொண்டார்கள். இப்படிப்பட்ட அச்சுறுத்தலான பேச்சுகளை நபி அவர்கள் நடத்தியதினால் சில நிகழ்வுகள் அந்த இடத்தில் நடந்தது. அதாவது சிலர் நபி அவர்களிடத்தில் ஒப்பந்தங்களை கொண்டு சென்று விட்டார்கள். இஸ்லாத்த தழுவுல ஒப்பந்தம் செய்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இனி நாங்கள் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட மாட்டோம், முஸ்லிம்களிடத்தில் நாங்கள் எந்த விதமான விஷயத்தையும் செய்து கொள்ள மாட்டோம், உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த பகுதியில் நாங்கள் தேவையில்லாமல் எந்த விதமான சட்ட மீறலையும் செய்ய மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்துவிட்டு உத்தரவாதம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். இது ஒரு சாரார். இன்னும் சிலர் திருந்தாமல் அங்கு இருந்தார்கள். இப்ப இவங்க என்ன நடந்தது அப்படின்னா, இதே அங்கு சென்றதற்கு பின்னால் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தடியில் நபி அவர்களுக்கு நாங்கள் நிழலிடச் செய்தோம். இந்த செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். நபி அவர்களுக்கு மரத்தினுடைய கிளைகளில் ஒரு துணியை கட்டி நிழலிடச் செய்து நபி அவர்களுக்காக நாங்கள் ஒரு ஓய்வெடுக்கும் இடத்தை தயார் செய்தோம். பின்பு நாங்கள் எல்லாம் ஆங்காங்கே வெவ்வேறு இடங்களுக்கு சென்று நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு உறங்கிவிட்டார்கள். தங்களுடைய வாளை ஒரு மரத்திலே, அந்த மரத்தில் மாட்டிவிட்டு, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று விழித்து பார்த்தால் எங்கிருந்தோ வந்த ஒரு எதிரி நபி அவர்களுடைய வாள் மரத்தில் இருப்பதை கண்டு அந்த வாளை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்திருந்தான். இப்ப நபி அவர்கள் திடீரென்று விழித்து இந்த கோலத்தை பார்க்கிறார்கள். அப்போது அந்த எதிரி வாளை வெட்டக்கூடிய அந்த துணியில் வைத்துக்கொண்டு, என்னிடம் இருந்து உங்களை காப்பாற்றுபவன் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டான். நபி அவர்கள் அல்லாஹ் என்று பதில் கூறினார்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுடைய நெஞ்சு பதைப்பதைக்க ஆரம்பித்தது.
அவனுடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நபி அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தை சும்மா வரதில்லை, நம்ம வாயில வர மாதிரி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து அல்லாஹ் என்று வெளிவந்த அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் கடுமையான ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. அவனுடைய உடல் நடுங்க ஆரம்பித்தது. இந்த நடுக்கத்தின் காரணமாக கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது. அப்ப நபி அவர்கள் அந்த வாளை கையில் எடுத்தார்கள். என்னிடமிருந்து உன்னை தற்காப்பவன் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்திலே கேட்டார்கள். அவன் யாரும் இல்லாமல் திகைத்து நின்றான். உங்களை தவிர என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று அவன் முன்மொழிந்தான். பின்பு அவனை எச்சரிக்கை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவன் ஒன்றும் பண்ணல, எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா இந்த போருடைய நோக்கமே யாரையும் கொல்ல வேண்டும் என்பதல்ல. இவர்களை எச்சரிக்கை செய்து இவர்கள் ஈடுபடக்கூடிய கடுமையான இந்த வழிப்பறி கொள்ளையிலிருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும், மக்களை பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், இவர்களை இதிலிருந்து விலக்கிவிட வேண்டும். இந்த மாதிரி செய்யாதீர்கள், இது தேவையில்லாத சட்டமீறல் என்பதை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் நபி அவர்களுடைய நோக்கம். இதே போன்று இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி சென்று ஊருடைய மக்களுக்கு மத்தியில் சென்று ஒரு இரவு தங்கினார்கள். இப்படி இரவு தங்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இரவு நேரத்தில் ரோந்து பணிக்காக சஹாபாக்களை பாதுகாக்க நியமித்தார்கள். இந்த நேரத்தில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான களைப்பின் காரணமாக உறங்கிவிட்டார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முழித்துக் கொண்டே தொழுகையில் ஈடுபட்டார்கள். பின்னேற இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாருமே உறங்குறாங்க. நபி அவர்கள் தூங்குறாங்க, சஹாபாக்கள் தூங்குறாங்க. பாதுகாப்புக்காக நியமித்திருந்த 2 சஹாபாக்களில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உறங்கிவிட்டார்கள். இப்ப அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஈடுபடும் போது ஒரு எதிரி வந்துட்டாங்க. நம்மை தாக்குவதற்காக காலையில் முஸ்லிம்கள் இங்க இருக்கிறாங்க, நம்மளை அச்சுறுத்துவதற்காக எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிந்து கொண்ட ஒரு வன்பன், ஒரு வழிப்பறி கொள்ளையன் இங்கு வந்துவிட்டான். அப்பாத் இப்னு பிஷ்ர் தொழுது கொண்டிருக்கும் போது அவரை நோக்கி ஒரு அம்பு எறிந்தான். அந்த அம்பு அவருடைய நெஞ்சுக்கு மேலாக குத்தி கொண்டது. தொழுகையில் இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க, ஈமானுடைய பகுதி இது. தொழுகையில் இருக்கிறார்கள், அம்பு வந்து அவர்களுடைய நெஞ்சை குத்தியது. அவர்களுக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. இடது கையால் அந்த அம்பை தன்னுடைய உடலில் இருந்து எடுத்து போட்டுவிட்டு மீண்டும் தொழுகையை கண்டினியூ பண்றான். மீண்டும் அடுத்த அம்பை அவன் எறிகின்றான். அடுத்த அம்பும் இந்த பக்கமாக வந்து குத்தியது. மறுபடியும் அந்த அம்பை எடுத்துவிட்டு போட்டுட்டு தொழுகையை கண்டினியூ பண்றான். மறுபடியும் 3வது அம்பை அவன் விடுகின்றான். 3வது அம்பும் வந்து குத்தியது. அதையும் அவர்கள் சர்வசாதாரணமாக எடுத்து போட்டுவிட்டு தொழுகையை கண்டினியூ பண்றாங்க. இப்போ தொழுகையை முழுவதுமாக முடித்ததற்கு பின்னால் பக்கத்தில் இருப்பவரை எழுப்பினார்கள். உடம்புல இருந்து ரத்தமா போய்கிட்டு இருக்கு. அப்ப அவர், எங்களை எழுப்பி இருக்கலாமே, தொழுகையில எழுப்பலாம் தானே, போர்க்காலம், தொழுகையில இருக்கிறாங்க, உபரியான தொழுகை. நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே முதல் அம்பு உங்களை நோக்கி வரும்போதே எதிரி ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்ததுமே நீங்கள் எங்களை எழுப்பி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவர் எந்திரிச்சு கேட்கிற நேரத்துல அவர் சொன்னார், நான் ஆழமாக தொழுகையில் இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருந்தேன். இந்த சூறா இடையில் இருப்பதை நிறுத்துவதை நான் விரும்பல. என்னுடைய தொழுகை இந்த சூறாவினுடைய இடையில் நிறுத்திவிட்டு தொழுகையினுடைய இந்த ஒரு செய்கை, ஒரு ஹரக்கத், ஒரு அசைவை நான் விரும்பவில்லை. முழுவதுமாக ஓதி முடிக்க நான் விரும்பினேன். எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க. இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும். தொழுகை அவர்களுடைய குர்ஆனுடைய ஓதுதல். ஆனால் இன்று நம்முடைய தொழுகை, நம்முடைய நிலை, 5 நிமிஷம் ஒரு ரக்காத்துல நம்மளால நிற்க முடியல, கிராத்தை உள்வாங்க முடியல. அப்த் இப்னு பஷ்ர் 3 அம்புகள் தங்களுடைய உடலில் வந்து பாய்ந்ததற்கு பின்பும் கூட அம்பை எடுத்து போட்டுவிட்டு அவர்களுடைய தொழுகையை, அவர்களுடைய கிராத்தை, அவர்களுடைய சூறாவை அவர்கள் கண்டினியூ செய்து முடித்ததில் தான் அவர்களுக்கு நிம்மதி இருந்தது என்பதை தொழுது முடித்துவிட்டு கூறுகிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையில் ஓதக்கூடிய குர்ஆன் இந்த கிராத்தில் லைத்திருந்தால்
ஒரு அம்பினுடைய வேகம் எவ்வளவு துல்லியமாக இருந்திருக்கும். இரவு நேரம் ரத்தம் வழிந்தும் அவர்களுக்கு அது மிகப்பெரிய நோவினை கொடுக்கவே இல்லை. இந்த அளவிற்கு குர்ஆனை ஓதுவதில், அல்லாஹுக்காக தொழுகையை ஈடுபட்டு கொண்டிருந்ததில் அவர்களுடைய முழுமையான அந்த ஆன்மா அல்லாஹோடு தொழுகையில் ஈடுபட்டு இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது போன்ற இந்த இருவகையான சம்பவங்களை இந்த கத்ஃபான் கிளையினர்கள், வம்பர்கள் இதையெல்லாம் பார்த்து ஈமானிய படிப்பினை பெற்றார்கள். பலர் இஸ்லாத்தை தழுவினார்கள், பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வப்போது வந்து சந்தித்தார்கள், சட்டதிட்டங்களை கேட்டுக்கொண்டார்கள். ஹுனைன் போரிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள், ஃபத்ஹே மக்காவிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள். எப்படி இருந்தவங்க? வழிப்பறி கொள்ளையர்களாக இருந்தவர்கள். வியாபாரம் செய்து கொண்டு செல்பவர்களை அத்துமீறி தாக்கி, பெண்களின் மீதும் குழந்தைகளின் மீதும் வன்முறை தாக்குதலை நடத்தி பொருட்களை சூறையாடி கொண்டு சென்றவர்கள். இது போன்ற ஈமானிய நிகழ்வுகளை இந்த இடத்தில் கண்டு கொண்டதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஹுனைனில் கலந்து கொண்டார்கள், ஃபத்ஹே மக்காவில் கலந்து கொண்டார்கள். இப்படி வழிப்பறி கொள்ளையர்களில் ஈடுபட்டவர்கள் பிற்காலத்தில் ஜகாத்தும் கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிட்டான் பாருங்க. பிறருடைய பொருட்களை சூறையாடி கொண்டிருந்தவர்கள், பிறர்களுடைய பொருட்களை திருடிக் கொண்டிருந்தவர்கள், இந்த போரில் ஈமானிய சம்பவங்களை கண்கூடாக பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நேர்வழி கொடுத்தான், இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. சம்பாதிக்க ஆரம்பித்து தங்களுடைய பொருளாதாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜகாத்தாக கொடுத்து அனுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பி விட்டார்கள். எனவே இந்த சம்பவத்திற்கு பின்னால் இந்த கிளையினர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதற்காக சில படை பிரிவுகளையும் அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்கள் ஒரு பகுதிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இன்னும் சில படை பிரிவுகளை அனுப்பி வைத்தாங்க. ஆனால் பெரும்பான்மையான வம்பர்களும் இது போன்ற குண்டர்களும் வழிப்பறி கொள்ளையர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவிய விகிதம் இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 7 நபி அவர்கள் வந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நபி அவர்கள் மதீனாவிலேயே தங்கி இருந்தார்கள். இந்த 6 மாதத்தில் சில படைப்பிரிவுகளை சஹாபாக்களுடைய தலைமையின் கீழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதில் முதல் படைப்பிரிவாக காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவுக்கு பேர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முலவ்வி என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரான பஷீர் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவருடைய நண்பர்களை கொன்றிருந்தார்கள். இந்த கொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில சஹாபாக்களை சேர்த்து பழி தீர்ப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் அங்கு செல்கிறார்கள் என்பதை அந்த குழு தெரிந்து கொண்டவுடன் இரவு நேரத்தில் திடீரென்று தாக்குதல் இவர்கள் அங்கு சென்றதும் அவர்களிடத்தில் மோதி தாக்குதல் நடத்தி அவர்களை பழி தீர்த்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களில் மீதம் இருந்த சிலர் வந்த இந்த சஹாபாக்களுடைய கூட்டத்தை பின்தொடர்ந்து வந்து திடீரென்று ஒரு இரவிலே தங்கியிருக்கும் போது அவர்கள் தாக்குதல் நடத்த துவங்கினார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு மழையை பொழிய வைத்து ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அவர்களை சஹாபாக்களுக்கு பக்கத்தில் வரவிடாமல் அல்லாஹு தஆலா தடுத்து விட்டான். இந்த சஹாபாக்கள் வெற்றியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய கால்நடைகளோடு வந்து சேர்ந்தார்கள். பின்பு 2வது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் 30 நபர்களோடு துர்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த படைப்பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இரவில் பயணம் செய்வதும் பகலில் பதுங்கி இருப்பதுமாக இந்த படை சென்றது. இந்த படை தம்மை நோக்கி வருகின்றது என்று தெரிந்ததுமே அவர்கள் எல்லாம் தங்களுடைய கூடாரங்களை காலி செய்து கொண்டு
எல்லையை தாண்டி பல மைல்கள் தூரமாக சென்று விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இப்படை போர் எதுவும் செய்யாமல் வெகு தூரம் சென்று மீண்டும் திரும்பி வந்தது. அதே போன்று ஹிஜ்ரி 7 ஷாபான் மாதத்தில் 30 வீரர்களை கொண்டு பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஃபதக் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் முர்ரா என்ற வழிப்பறி கொள்ளையர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து வரும்படி அனுப்பி வைத்தார்கள். இந்த முர்ரா என்ற கிளையினர்கள் முஸ்லிம்களின் மீது அபரிவிதமாக தாக்குதலை நடத்தி பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை தவிர்த்து 29 சஹாபாக்களையும் கொன்று விட்டார்கள். பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அவர்களிடமிருந்து தப்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹைபரில் யூதர்கள் ஃபதக் என்ற பகுதியில் வாழ்ந்த அந்த யூதர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்ததற்கு இணங்க அந்த இடத்தில் தங்கி தங்களுடைய காயங்கள் எல்லாம் ஆறியதற்கு பின்னால் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று அதற்கு அடுத்ததாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழாக ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் 30 வீரர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த நேரத்தில் நபி அவர்கள் அனுப்பி வைத்ததற்கான காரணம் பஷீர் இப்னு ஜாரின் என்பவனும் கத்ஃபாயினரை ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார். முஸ்லிமில் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் நபி அவர்களையும் தாக்குவதற்காக என்ற செய்தி வந்தது. இந்த செய்தி வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹாவை 30 வீரர்களோடு நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவர்களும் அந்த இடத்திற்கு சென்று அசீர் என்பவரோடு சில ஆசை வார்த்தைகளை சொல்லி, நீங்கள் வந்தால் நபி அவர்கள் உங்களையே ஹைபருக்கு ஆளுநராக ஆக்கி விடுவார்கள் என்ற ஆசை வார்த்தை கூறினார். இதற்கு ஏற்ப அவரும் இவரோடு சேர்ந்து வந்தார்கள். மதீனாக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. வரும்போது ஒரு இடத்தில் தங்கியதில் 2 நபர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையில் சில குளறுபடிகள், சில விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக முத்திவிட்டது. இதனால் கைகலப்பு ஏற்பட்டு அது போராக மாறி பின்பு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரையும் கொன்று முடித்துவிட்டு மதீனா வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் இப்னு சஅத் அவர்களுடைய தலைமையில் 300 வீரர்களை யமன் மற்றும் ஜபார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாமிய படை தங்களை அழிப்பதற்காக, தங்களை எச்சரிக்கை செய்வதற்காக, தங்களோடு போர் புரிவதற்காக வருகின்றது என்ற செய்தியை தெரிந்து கொண்ட இந்த எதிரிகள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். ஏராளமான கால்நடைகளை சஹாபாக்கள் ஓட்டிக்கொண்டு வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹத்ரத் என்ற ஒரு படைப்பிரிவை ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த படையில் வெறும் 3 நபர்கள் தான், அபூ ஹத்ரத்தோடு சேர்ந்து 2 சஹாபாக்கள். இந்த மூவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். எப்படி அனுப்பி வச்சாங்கன்னா, செய்தியை தெரிந்து கொள்ளவர் அனுப்பி வைத்தார்கள். என்ன செய்தி? ஜுசும் இப்னு முஆவியா என்ற கிளையைச் சேர்ந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெற்றி கொள்வதற்காக, நபி அவர்களை கொல்வதற்காக, நஊது பில்லாஹி மின் தாலிக், முஸ்லிம்களை அழிப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக படையை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தது. இந்த செய்தி உண்மைதானா, இது சரிதானா என்பதை நீங்கள் அங்கு சென்று மறைந்திருந்து தெரிந்து வாருங்கள் என்று அபூ ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு 2 சஹாபாக்களை சேர்த்து நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவங்க போனாங்க. அதே போன்று இரவிலே தங்கினார்கள். அன்றைய தினம் பார்த்து இரவில் அவர்களுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக சென்று இருந்த ஆட்டு இடையன் வருவதற்கு தாமதமானது. அப்போ அந்த ஆட்டு இடையனை தேடுவதற்காக அந்த குழுவினுடைய தலைவன் வெளியே வந்தான். இதை சந்தர்ப்பமாக சரியாக பயன்படுத்தி கொண்ட அபூ ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்கு குறிப்பார்த்து அவனுடைய நெஞ்சு பகுதியில் தன்னுடைய ஈட்டியை எடுத்து சொருவினார்கள். அவன் இறந்து போனான். பின்பு அவனுடைய தலையை அவனுடைய உடலில் இருந்து தனியாக அறுத்தெடுத்து அந்த தலையை கொண்டு சென்று இந்த தலைவனுக்கு கீழாக வசிக்கக்கூடிய அந்த மக்கள் வசிக்கக்கூடிய மைய பகுதியில் மரத்தடியிலே தொங்க விட்டார்கள். அதிகாலை விடிந்ததும் அந்த குழு மக்கள் தன்னுடைய தலைவனுடைய தலை மரத்திலே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததுமே
அங்கிருந்து விரண்டு ஓடினார்கள். இந்த மூவர்களும் வெற்றிகளோடு அங்கு இருந்த ஒட்டுமொத்த கால்நடைகளையும் அவர்கள் விட்டு சென்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று இந்த படை, அடுத்த படையை நல்லா கவனிங்க, ரொம்ப மிக முக்கியமான விஷயம். காலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 130 வீரர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைஃபா என்ற இடத்தில் வசிக்கக்கூடிய இந்த கொள்ளையர்களை எச்சரிப்பதற்காக, இவர்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். சஹாபாக்கள் போறாங்க, அவர்களோடு மோதுகிறார்கள், அவர்களும் எதிர்த்து போரிடுகிறார்கள். இருவர்களுக்கும் போர் நடக்கின்றது. சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. சஹாபாக்கள் அவர்களை மிகைத்தார்கள். இப்படி மிகைத்து ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு வந்தார்கள். இந்த போரில் தான் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ள, நல்லா கவனிக்கணும். உசாமா இப்னு ஸைத் சின்ன புள்ள, கிட்டத்தட்ட வயசு என்ன இருக்கும், ஒரு 13 வயசு இருக்கும். போர்ல கலந்திருக்கிறாங்க. 13 வயது இருக்கும். ஸைத் இப்னு ஹாரிசாவினுடைய மகனார் உசாமா போர்ல கலந்திருக்கிறாங்க. ஒரு 13-14 வயது அவ்வளவுதான் இருக்கும். இந்த போர்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த போரில் தான் நீங்கள் பிரபல்யமாக கேள்விப்படக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு கொள்ளையனை உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்வதற்காக வாளை ஓங்கக்கூடிய நேரத்தில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரிக்கிறார். ஆனா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கலிமாவை பொருட்படுத்தாமல் அவனை வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். இப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்றது. இந்த செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கடுமையாக எச்சரித்தார்கள். இதை எப்படி நபி அவர்கள் பேசினாங்க அப்படின்னா, ஏன் கலிமா சொல்லியும் அவரை உயிரோடு விடாமல் நீங்கள் வெட்டினீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப உசாமா சொன்னாரு, நான் வாளை ஓங்கிவிட்டேன், என்னிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர் கலிமா சொல்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னாங்க. அதாவது கலிமா சொல்லி நம்ம உயிர் பிழைச்சிக்கலாம், நம்ம செத்துருவோன்றது எப்படியும் தெரியும், அறிந்து கொண்டு அவர் அப்படி கூறினார் என்று நான் உணர்ந்தேன் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபத்தோடு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா? அவர் எதுக்கு அந்த கலிமாவை சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா என்ற கேள்வியை கேட்டு கடுமையாக கோபம் கொண்டார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தினுடைய மையமான கருத்து எவ்வளவு தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக இங்கு கையாண்டு இருக்கிறார்கள் பாருங்கள். யாருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, நீங்கள் வெளிப்படையான விஷயத்தை கொண்டு முடிவு செய்யாதீர்கள் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், கோபம் கொள்கிறார்கள். எவ்வளவு தெளிவான இடம் பாருங்க இந்த இடம். இப்ப இததான் 2-3 நாட்களுக்கு முன்னதாகவும் நாம் சொன்னோம். யாரையும் நீங்கள் முடிவு செய்யாதீர்கள், ஃபத்வா கொடுக்காதீர்கள். நீங்கள் முஷ்ரிக் முனாஃபிக் என்று உங்களுடைய ஃபத்வாக்கள் நாளை மறுமை நாளில் ஒருவேளை அல்லாஹ்விடத்தில் தவறாக இருந்து விட்டால் நமக்கு தெரியாது, யார் எந்த மாதிரி நமக்கு தெரியாது, அவர்களுடைய விஷயம் என்னன்றது தெளிவாக நீங்கள் யார் ஃபத்வா கொடுப்பதற்கு என்று இது போன்ற செய்திகளை கொண்டுதான் நாம் கேட்டோம். இப்ப இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு இதனோடு சேர்த்து கூறுகிறேன். எப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு சம்பவம் எப்படி, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் பொய்யாக கலிமா கூறுகிறார் என்பதனால் தான் வெட்டி வீழ்த்தினார்கள் அப்படின்னு நபி அவர்கள்கிட்ட சொல்லியும் நபி அவர்கள் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா என்ற கேள்வியை கேட்டாங்க, கடுமையா கோபம் கொண்டாங்க. அவர் என்ன மனநிலையில சொன்னாருன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உள்ளத்தை அறிபவன் யார் இப்படின்ற இந்த கேள்வியோடு இந்த சம்பவம் முடிகின்றது. இப்ப இதற்கு ஆப்போசிட்டாக நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள். ஒரு போர் நடக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரியை தாக்கி அவனை கீழே தள்ளிவிட்டு அவனுடைய நெஞ்சு பகுதியின் மீது ஏறி அமர்ந்து வாளை ஓங்குகிறார்கள் அவனுடைய நெஞ்சில் குத்துவதற்காக. கடைசி பாயிண்ட், அவனுடைய உயிரை எடுப்பதற்காக ஓங்குகிறார்கள் அவனுடைய நெஞ்சில் குத்துவதற்காக. அந்த நேரத்தில் எதிரி
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தில் காரி உமிழ்ந்தான், காரி துப்பி விட்டான். இப்ப இன்னும் கோபம் அதிகமா வரும்ல. காரி துப்பினான், ஓங்கி நெஞ்சில் குத்துவதற்காக ஓங்கக்கூடிய நேரத்தில், ஆனால் அவனுடைய எச்சிலை துடைத்து விட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கொல்லாமல் விட்டு விட்டார்கள். அவன் அப்படியே விட்டுட்டாங்க, கைதியா பிடிச்சுக்கிட்டாங்க, கொல்லல, உயிர் எடுக்கல. சஹாபாக்கள் சூழ்ந்திருந்தவர்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க நினைச்சிருந்தா அவனை குத்தி இருக்கலாமே, அவனை கொலை செய்திருக்கலாமே. உங்களுடைய முகத்தில் எச்சிலை துப்பியதற்கு பின்னால், உமிழ்ந்ததற்கு பின்னால் ஏன் அவனை நீங்கள் விட்டீர்கள் அப்படின்னு கேட்டதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். இதுதான் தக்வாவுடைய அடையாளம். எச்சிலை அவன் என் முகத்தில் துப்புவதற்கு முன்னால் அவனை நான் குத்தி இருந்தால் அல்லாஹுக்காக அவனை நான் கொன்றவனாக ஆகியிருப்பேன். சொல்றது புரியுதா? அவன் என் முகத்தில் எச்சிலை துப்புவதற்கு முன்னால் நான் அவனை கொன்று இருந்தால் தீனுக்காக, மார்க்கத்திற்காக, அல்லாஹுக்காக அவனை கொன்றவனாக நான் ஆகியிருப்பேன். அதில் எனக்கு திருப்தி இருந்திருக்கும். எப்போது அவன் என் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டானோ அதற்கு பின்பு நான் குத்தும் போது ஒரு கணத்தில் என் உள்ளம் சொன்னது உன்னுடைய முகத்தில் எச்சிலை துப்பியதற்காக நீ குத்துகிறாயா என்று என் மனசாட்சி என்னை பார்த்து கேட்டது. குத்துவதில் இருந்து நான் பின்வாங்கி விட்டேன். எப்படி? இது தக்வா. எச்சிலை துப்பியதற்கு பின்னால் நான் அவனை குத்தி இருந்தால் என்னுடைய மனசாட்சி சொல்கின்றது, உன் முகத்தில் அவன் எச்சிலை துப்பியதற்காக நீ அவனை கொன்றாயா, அப்ப அல்லாஹுக்காக கொல்லலையா என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டம். அந்த தக்வாவினுடைய உச்சம் இது. தக்வா இததான் முஹ்சினீன் என்று அல்லாஹ் தஆலா பெருமை பாராட்டி பேசுறான். முத்தகீன்களை விட ஹை பவர். முஸ்லிம், முஃமின், முத்தகீன், முஹ்சினீன் குர்ஆன் பேசுது. தக்வாவினுடைய உச்சம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வெளிப்பட்டதை நீங்கள் காணலாம். இந்த இடத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் கூறுகிறேன், பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பக்கத்து ஊருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நியமித்திருந்தார்கள். அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஆலிம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அஅலமு பில் ஹலாலி வல் ஹராம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், முஆத் இப்னு ஜபல் உங்களிலேயே ஹலால் ஹராமை மிகவும் கற்றறிந்தவர் என்று கூறியிருக்கிறார்கள். மிகப்பெரிய முஅல்லிம். இப்போ இமாமாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இஷா தொழுகையில் நீளமான சூறாக்களை ஓதுவார்கள். சில நேரங்களில் சும்மா நீளமான சூறானா சின்ன நீளமான சூறா இல்ல, சூரத்துல் பக்ராவை ஓதுவாங்க. எப்போ? இஷால சூரத்துல் பக்ரா. இப்போ எவ்வளவு நேரம் இஷாவினுடைய நேரம் பிடிக்கும்ன்றதை நீங்க பாத்துக்கோங்க. அப்போ அந்த இடத்தில் விவசாயிகள் வந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. பகல் முழுக்க வேலை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்து தொழுதாங்க. அது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ அந்த விவசாயி சஹாபாக்கள் நபி அவர்கள் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி சூரத்துல் பக்ரா போன்ற சூறாக்களை அவர் ஓதுகிறார் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அந்த விவசாயி கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வச்சாங்க. ஆனா அவர் புரிஞ்சுக்கல, அவர் புரியல. அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நீங்க என்ன முணங்குறீங்கனோ எங்களுக்கு தெரியல, அவர் என்ன முணங்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓத தெரியாது. பதுக்கள், காட்டு அரபிகள். அவர்களுக்கு இப்போ லாங்குவேஜ் வேற. அரபி குர்ஆன்ல இருக்கக்கூடிய இலக்கண அரபியை அவர்கள் ஓத முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அது என்ன ஓதப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நாலேஜ் ரொம்ப கம்மியான அரபிகள் இஸ்லாத்தை தழுவி இருந்தாங்க. அப்போ அதை அவர் கூறினார், நீங்க என்ன முணங்குறீங்களோ எங்களுக்கு தெரியல, அவர் என்ன முணங்குறாங்களோ எங்களுக்கு தெரியல. நாங்கள் விவசாயிகள் களைப்பாக வந்து நிற்கிறோம், எங்களால நிற்க முடியல அப்படின்னு சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஆறுதல் படுத்தி அனுப்பி வச்சுட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து எச்சரிக்கை செய்து கூறினார்கள், முஆத், நீங்க என்ன ஃபித்னா பண்றீங்களா? ஃபித்னா செய்கிறீர்களா? நீங்கள் எளியவர்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, நடுநிலையாக உங்களுடைய தொழுகையை கடைபிடியுங்கள் என்று கூறக்கூடிய நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாங்க, அவர் முனாஃபிக் என்று கூறினார்கள். ஏன்னா நபி அவர்கள் என்ன அடையாளம் சொல்லி இருக்கிறாங்க, முனாஃபிகீன்கள் இஷா மற்றும் ஃபஜ்ர் அவர்களுக்கு பாரமாக இருக்கும், இந்த தொழுகையை தொழமாட்டாங்க. இப்போ இஷால எனக்கு பின்னாடி அவர் நிற்க முடியல அப்படின்னா அவர் முனாஃபிக் என்ற வார்த்தையை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். இந்த இவ்வளவு பெரிய வார்த்தையை கேட்டதுமே நபி அவர்கள் பேசல.
ஆனால் அந்த விவசாயி கூறினார், அல்லாஹ்வினுடைய அழைப்பு வரும்போது யார் முனாஃபிக் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். சொல்றது புரியுதா? அல்லாஹ்வினுடைய அழைப்பு வரும்போது யார் முனாஃபிக் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர் சென்று விட்டார். சில காலத்திற்கு பின்னால் ஒரு போர் நடந்தது. அந்த போரிலே அந்த யார் வந்து பேசினாரோ, ரிப்போர்ட் பண்ணாரோ, அந்த பது, அந்த அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஷஹீதானார். ஷஹீதான அந்த உடலை கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். முஆதே, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நபி அவர்கள். யாரை பார்த்து நீங்கள் முனாஃபிக் என்று கூறினீர்களோ அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் ஷஹீதாகி இருக்கிறார், இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ முஆத் இப்னு ஜபல் கண் கலங்கியவராக, அழுதவராக அல்லாஹ்விடத்தில் அவருக்காகவும் தனக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்தார்கள், பாவ மன்னிப்பை தேடினார்கள். கடைசி வரைக்கும் அவருக்காகவும் தான் சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இப்ப யாரை குறித்தும் இவர் சரியான கொள்கையில இல்ல, இவர் முனாஃபிக், இவர் முஷ்ரிக்கு வேண்டாம், நமக்கு இல்ல அது. நாம் சரியான கொள்கையில் இருக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அதை கடந்து போக வேண்டியதுதான். கருத்து வேறுபாடுகளை கருத்து வேறுபாடாக கடந்து செல்வதை விட்டு ஃபத்வா கொடுப்பதில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதனுடைய நிலைமைகளை இங்கு பாருங்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான். புகாரி, முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு பொருளை எடுக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க அந்த பொருளை திருடி விட்டீர்கள், நான் பார்த்து விட்டேன், அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துருங்கன்னாங்க. அப்ப அந்த மனிதர் கூறினார், இல்ல நான் திருடல அப்படின்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொன்னாங்க, இல்ல நீங்கள் திருடியதை நான் பார்த்தேன், கொடுத்து விடுங்கள் அப்படின்னாங்க. மீண்டும் அந்த மனிதர் சொன்னார், இல்லை நபியே, நான் திருடல அப்படின்னார். மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல நீங்க திருடிட்டீங்க, கொடுத்துருங்க, நான் பார்த்துட்டேன். அப்பா அவர் அந்த பொருளை மறைத்து கொண்டே மீண்டும் மூன்றாவது முறை சொன்னார், வல்லாஹி நான் திருடல, அல்லாஹின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்று கூறினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே பேக் ஆனாங்க. ஒரு நபி, இறை தூதர், எப்போது அல்லாஹின் மீது அவர் சத்தியம் செய்து விட்டாரோ நான் இதுக்கப்புறம் உன்னை திருடன் என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இதனுடைய பொருள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி சஹாபாக்களுக்கு விளக்குறாங்க. உண்மையில் அவர் திருடவில்லை, அவர் பொருளை எடுத்தார், அவர் மறைத்தார், அதற்கான ஏதோ ஒரு தேவை அவருக்கு இருந்திருக்கு. அவர் மறைத்ததற்கான உண்மையான ஹலாலான காரணம் ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது. சுற்றி இருப்பவர்களுக்கு அது புரியாது, புரிய வேண்டிய அவசியமும் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் போதும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வையில் அவர் அந்த பொருளை திருடியதை போன்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் நீ திருடினாய் என்று 3 முறை கூறியதற்கு பின்பு அந்த மனிதர் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்று அந்த வார்த்தை சொன்னதுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேக் ஆகுறாங்க. இதுதான் இங்க பாடம். ஒரு இறை தூதராக இருந்த பின்பும் ஒரு சாதாரண மனிதர் அல்லாஹின் மீது சத்தியம் செய்து நான் திருடவில்லை என்று சொன்னதுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பேக் ஆனாங்களோ, தன்னை ஒரு மனிதர் முஸ்லிம் என்று கூறுகிறார், கலிமா சொல்லி இருக்கிறார், நான் அல்லாஹை ஏற்றிருக்கிறேன், அல்லாஹ்வினுடைய தூதரை ஏற்றிருக்கிறேன் என்று ஒரு மனிதர் கூறும்போது, இல்லை உன் கொள்கை தவறானது, நீ ஒரு பிதாத்வாதி, நீ முஷ்ரிக்கு, நீ முனாஃபிக், எப்படிங்க இது? தன்னை ஒரு மனிதர் முன்னிறுத்துகின்றார், நான் முஸ்லிம் என்று ஒரு மனிதர் தன்னை சொல்கிறார், விற்ற வேண்டியதுதான். முஸ்லிம் என்று தன்னை முன்னிறுத்தி, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ முஷ்ரிக், நீ முனாஃபிக், நீ நரகவாதி, எப்படிங்க இது? இப்ப இந்த சம்பவங்களில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் எவ்வளவு தெளிவான பாடங்களை ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பாருங்கள். பிறருடைய உள்ளங்களில் என்ன இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. ஃபத்வாவை கொடுக்கக்கூடிய நேரத்தில் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிறரை பற்றி கண்மூடித்தனமாக நீங்கள் நல்லெண்ணம் கொண்டாலும் இன்ஷா அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு பெறலாம். சொல்றது புரியுதுங்களா? கண்மூடித்தனமாக பிறரின் மீது நல்லெண்ணம் வைத்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெறலாம். ஆனால் 100 முறை ஒரு நபரை பற்றி நீங்கள் ஆராய்ந்ததற்கு பின்னாலும்
அவரை நீங்கள் தவறானவர் என்று முடிவெடுக்கும் போது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது நாளை மறுமை நாளில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன், புரியுதா? ஒருவரின் மீது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் நல்லெண்ணம் வைத்தாலும் அது அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது, ஏன்னா நீங்க நல்லெண்ணம் வச்சிருக்கிறீங்க. ஆனால் ஒருவரை பற்றி 100 முறை நீங்கள் ஆராய்ந்ததற்கு பின்னாலும் அவரை பற்றி நீங்கள் தவறானவர் என்று முடிவெடுப்பீர்களேயானால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது நாளை மறுமையில் உங்களை எங்கு கொண்டு சென்று நிறுத்தும் என்று தெரியாது. ஏனெனில் யாருடைய உள்ளத்திலும் என்ன இருக்கின்றது என்று நமக்கு தெரியாது. அதை அல்லாஹ் ஒருவனே மிக அறிந்தவன், நமக்கு அது தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை நமக்கு கூறினார்கள். ஒரு மனிதர் வாழ்நாள் முழுக்க பாவம் செய்தார். கடைசியில் அவருடைய சக்ராத்துடைய நேரம், அந்த சக்ராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் மாட்டிக்கொள்வேன் என்று பயந்தார். அப்போது தங்களுடைய மகன்களை அழைத்து கூறினார், எப்படியும் நான் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வேன். நான் இறந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நான் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக என்னுடைய சடலத்தை எரித்து அந்த சாம்பலை நீங்கள் காற்றிலும் நீரிலும் கரைத்து விடுங்கள் என்று கூறினார். இது அல்லாஹ் கிட்ட கிடைக்க கூடாது, என்னுடைய சாம்பல். அவருடைய நாலேஜ். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவரை எழுப்பினான். அவரை கூப்பிட்டு கேட்டான், ஏன் இப்படி செஞ்சீங்க? உங்களுடைய உடலை எரித்து சாம்பலாக்கி அதை காற்றிலும் நீரிலும் இப்படி கலக்கி பரப்பியதற்கான நோக்கம், காரணம் என்ன? அப்ப அவர் சொன்னாரு, உன்னுடைய பயம் எனக்கு வந்துடுச்சு. எப்படியும் உன்னிடமிருந்து என்னால் தப்பிக்க முடியாது, நிச்சயமாக நான் உன்னிடத்தில் மாட்டிக்கொள்வேன் என்ற பயம், அச்சுறுத்தல் என்னுடைய சக்கராத்தில் தொற்றிக் கொண்டது. எனவே என் மகன்களை அழைத்து நான் இப்படி கூறினேன் அப்படின்னதுமே அல்லாஹு தஆலா, உன்னுடைய உள்ளத்துல என்னை பத்தி பயம் வந்துச்சுல்ல? ஆமா வந்துச்சு. பயம் வந்துச்சுல்ல? ஆமா வந்துச்சு. அது போதும் எனக்கு, உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போன்ட்டான்லாம். அவ்வளவுதான். ஒரு நொடி அல்லாஹ்வை அஞ்சியதை அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்குள் அனுப்புவான். நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ் அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான், நமக்கு தெரியாது. இதே போன்று நாம் எண்ணக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் அல்லாஹ் கோபமுற்று கொண்டால் நம்மை நரகத்திற்கு அனுப்புவான். எச்சரிக்கையோடு இருங்கள். பிறருடைய விஷயத்தில், பிறரை பற்றிய நம்முடைய இந்த ஃபத்வாவில் மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஹதீஸிலும் குர்ஆனிலும் இதை பற்றி பல எச்சரிக்கைகள், உள்ளங்களை பற்றி நமக்கு மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த போருக்கு பின்னால் அடுத்தடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது? இந்த போர்களிலே எப்படி அஹ்ஸாப் அகழ் போருக்கு பின்னால் குறைஷிகளுடைய அந்த ஒட்டுமொத்தமான ஆட்டம் குறைந்ததோ, இதே போன்று ஹைபருக்கு பின்னால் எப்படி யூதர்களுடைய ஒட்டுமொத்தமான ஆட்டம் முடிந்து விட்டதோ, இதே போன்று இந்த தாக்குர் ரிகா என்ற போருக்கு பின்னாலும் இந்த போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பல படை பிரிவுகளை அனுப்பி வைத்து இந்த வம்பர்களை, வழிப்பறி கொள்ளையர்களை எச்சரிக்கை செய்தும் சிலர்களுக்கு கையால் பாடம் புகட்டியதற்கு பின்னால் இவர்களுடைய கொட்டமும் அடங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் இவர்களுடைய இந்த வழிப்பறி கொள்ளையர்கள் முற்றிலுமாக குறைந்தது. முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் மிக அழகாக பயணம் செய்ய துவங்கினார்கள். அவர்களுடைய பயணம் பாதுகாக்கப்பட்ட பயணமாக அல்லாஹ்வினுடைய உதவியால் மாறியது. ஆக மொத்தம் 3 நபர்களும், குறைஷிகள், யூதர்கள், கத்பானியர்கள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரிகளாக இருந்த இந்த 3 குழுக்களுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வருடத்தில் முடித்து விட்டார்கள். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தங்களுடைய உம்ராவை பற்றி நினைக்கிறார்கள். எந்த உம்ரா செய்ய சென்று ஹுதைபியா வரைக்கும் சென்று குறைஷிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு
செய்ய முடியாமல் திரும்பி வந்தார்களோ அந்த உம்ராவை பற்றி இப்போது மீண்டும் நபி அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய அழைப்பு பணி கடிதங்கள் தொடங்குகின்றது. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வருடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அடுத்த காயை நகர்த்துகின்றார்கள். அது என்ன எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.